ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வியாழக்கிழமை 16/4/2026 போட்டது நண்பா. நேற்று வெள்ளிக்கிழமை நம்ம கெஸ்ஸிங் போடலை, அதனால தான் நம்ம சொல்கிறது. உங்களுக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுண்டா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் கிடச்சா கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ டைம் கிடைக்காதனால தான் நம்மளால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது நம்ம வியாழக்கிழமை கொடுத்தது. ஸோ வியாழக்கிழமை ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ட்ராவலில் கிடச்ச ரிசல்ட்டு நம்மளுக்கு 807 நண்பா. ஸோ 807 ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டில் இருந்து நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே கருணையா ப்ளஸ் ரிசல்ட், வியாழன் டு வியாழன் ரிசல்ட் வச்சு தான் எடுத்திருந்தோம். ஸோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் வியாழக்கிழமை நம்மளுக்கு 980 வந்திருக்கு. ஸோ போன வாரம் வியாழக்கிழமை நம்மளுக்கு 807 இருந்திருக்கு. ஸோ இந்த 807 அப்போ நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் இது தான். ஸோ ஏ போர்டில் 7 கொடுத்துருக்கோம், ஆனால் சி போர்டில் போயிருக்கு. அதே மாதிரி நம்ம பி போர்ட்லையும் 7 இருக்குது. ஸோ சி போர்டுக்கு போயிருக்கு. ஏ போர்டில் நம்மளுக்கு 0 இருக்குது. ஸோ பி போர்டில் வந்திருக்கு. ஸோ போர்டு மட்டும் நம்மளுக்கு மாறி இருக்குது. ஸோ 2 நம்பர்ஸ் கட் நம்பர்லேருந்து நம்மளுக்கு 8 ஹிட் ஆகிருக்கு நண்பா. 8 இந்த இடத்துல நம்மளுக்கு கட் நம்பரில் வெளியேறி இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு காமன் நம்பர் நம்மளுக்கு 2 7 இருந்திருக்கு. ஆல் போர்டில் நம்ம 2 அல்லது 7 கொடுத்துருந்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே 7 கிடச்சிருந்துருக்கு. ஏன்னா ரிசல்ட்டு 807ங்கிறதுனால. ஸோ 7 அல்லது 8ன்றதுனால நம்மளுக்கு பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்கல. ஸோ 7 8 நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் இதில் எதுவுமே இல்லை. ஏன்னா 7 அல்லது 8 தான் இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு 980 அப்போ நம்மளுக்கு 0 அல்லது 8 இருந்தது. அது என்னென்னா 2ஐயும் சேர்த்தாப்புல எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வியாழக்கிழமை எடுத்த கெஸ்ஸிங். இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஆல்போர்ட், அதோட நம்ம ABC போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 18/4/2026 கருணையா KR 750க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இன்றைக்கி நம்ம சிங்கிள் போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ சனிக்கிழமை ரிசல்ட், அதாவது லாஸ்ட் ட்ரா ரிசல்ட். ஸோ லாஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 447 அடிச்சிருக்காங்க நண்பா. இதுதான் நம்மளுடைய கடைசியாக சனிக்கிழமை வந்த ரிசல்ட். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங் எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால 447 வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உருவாக்கியிருக்கோம். அப்படி உருவாக்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, அப்புறம் 5 இருக்குது, 6 இருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 5 6க்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ பி போர்டில் கிடச்சிருக்க நம்பர் 6 7 0. பி போர்டில் 6 7 0ன்னு கிடச்சிருக்கு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, அப்புறம் 4, அப்புறம் 5, 2 4 5ன்னு சொல்லிட்டு சி போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு இல்லாத நம்பர்ஸு கட் டிஜிட் ஆயிரும். ஸோ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இல்லை, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இல்லை, 9 இல்லை, 0 இருக்குது. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு கட் டிஜிட்னால் இது லோ சான்ஸு அவுட்டுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கட் டிஜிட்டு நம்மளுக்கு 3 8 9 இந்த ட்ராவுக்கான லோ சான்ஸாக இருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1 5 6, பி போர்டில் 6 7 0, சி போர்டில் 2 4 5 இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ், அதாவது போர்டோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்ம இதில் இருக்க காமன் நம்பர்ஸை தான் எடுப்போம். அப்படி பார்க்கும்போது 1 இல்லை, ஆனால் 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 0 இல்லை, 2 4 கிடையாது. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 6 தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த 5 அல்லது 6 நம்மளுக்கு ஆல் போர்டில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பர் என்னென்னு பார்ப்போம். ஸோ நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுற மாதிரி தெரியலை. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு வீடியோவில் சொன்னாலும் நிறைய நண்பர்கள் பண்ணுறது கிடையாது. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸில் கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு 1 1 2 6. பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 1 to 6, அப்புறம் 506, அடுத்து 786, அப்புறமா 586, 175, அடுத்து 547. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பாக்ஸ் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது நண்பா. ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நண்பா கொண்டு வரோம். இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் இப்படி போடலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடாட்டாலும் நம்ம ஏ போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 18/4/2026 கருணையா KR 750க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.